தானியேல் 3ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சர் அந்த அக்கினியை சாதாரண சூட்டை காட்டிலும் 7 மடங்கு சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான். அந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைக்கு விரோதமாக 7 மடங்கு அக்கினி. இந்த நாட்கள் கூட அப்படித்தான். நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்முடைய பிரச்சனைகள்ல இந்த பிரச்சனை 7 மடங்கா வந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு முடியுமோ நாளைக்கு முடியுமோ எதிர்நோக்கி கொண்டிருக்க. ஆனா அந்த பிரச்சனை இன்னும் 7 மடங்கு வசனம் சொல்லுகிறது. அது 27வது வசனத்துல அந்த அக்கினியின் மனம் ஒரு துளி கூட வீசல. ஹல்லேலூயா. அந்த அக்கினியோட மனத்தோட வாசனையே வீசல. தேவ பிள்ளைக்கு விரோதமா 7 மடங்கு பற்றி எரிய சொன்னாங்க அந்த அக்கினிய. ஆனா இது அதே 27வது வசனத்துல அந்த அக்கினியுடைய மனமே வீசல. உங்களுடைய வாழ்க்கையில அப்படித்தான். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை வேதனைகள் வந்தாலும் பரவாயில்ல, 7 மடங்கு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது பரவாயில்ல, அந்த பிரச்சனையின் மனம் உங்கள் வாழ்க்கையில வீசாது. ஏனென்றால் நான் ஆராதிக்கின்ற தேவன், நான் ஆராதிக்கின்ற தேவன் எல்லா பிரச்சனையும் காட்டிலும் என்னை தப்பிவிக்க வல்லவர். ஹல்லேலூயா.